என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. பல காலமாக நடைபெற்றிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், பலன்களை எய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு தினேஷ் என்ற பையன் வந்திருக்கிறான். 13 வயது, 9th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறான். SPOA பள்ளி அண்ணா நகரில் எனது பயிற்சி ஆலையில் காலையிலும் மாலையிலும் வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பெற்று கொண்டிருக்கின்றான். அவன் இப்பொழுது பத்த பத்மாசனம் செய்ய போகிறான். பத்மாசனம் செய்வது என்பதே கடினம். அதிலும் ஒரு பத்மாசனம் என்ற அட்வான்ஸ் ஆசனத்தை செய்ய போகிறார். நீங்கள் பார்க்க வேண்டும். தினேஷ் அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை செய்ய ஆரம்பிகள் பார்க்கலாம். இடது கை கொண்டு வலது காலையும், வலது கை கொண்டு இடது காலையும் முதுகொலியாக செய்து கொண்டிருக்கின்றான். பாருங்கள், அற்புதமான பயிற்சி. நெஞ்சு விரிவடையும். நுரையீரல் பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்தில் சம்பந்தப்பட்ட தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சுக்குழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தில் நீங்கி விடுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சற்று கடினமான ஆசனம். கையை முதுவழியாக கொண்டு வந்து காலை பிடிப்பது என்பது கடினம். ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒரு காலைத்தான் பிடிக்க வரும், அடுத்த கால் பிடிக்க வராது. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தான் 2 காலையும் பிடிக்க வரும். இடது கால் வலது கால் மாறி மாறி முதுகொலியாக கைகளை பிடிக்க வைத்து கொஞ்ச நாள் பழக்கம் ஏற்பட்ட பின்புதான் 2 கைகளையும் கொண்டு 2 கால்களையும் பிடிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஏற்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். 2 மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார், நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், நெஞ்சு விரிவடைகிறது. கழுத்தை பின்னால் கொண்டு போகின்ற காரணத்தினால் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்திலே ஏற்படக்கூடிய அந்த ஸ்பாண்டிலைசிஸ், இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையிலே இருக்க வேண்டும். இந்த காலத்தில் இப்பொழுதெல்லாம் பார்ப்பீர்களானால் வெயில் காலங்களில் தூசி அதிகமாக ஏற்பட்டு நுரையீரல் அஃபெக்ட் ஆகிடும். அதிலே ஆஸ்மா வரக்கூடிய எத்தனையோ குழந்தைகளுக்கு வந்து விடுகிறது. இருமல் வந்து விடுகிறது. காலமெல்லாம் தும்மல் வந்து விடுகிறது. அலர்ஜி என்று சொல்வார்கள், அவைகளெல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. ஏனோ தெரியவில்லை, கம்ப்யூட்டரில் இருப்பவர்களுக்கு கழுத்து வலி கண்டிப்பாக வந்து விடுகிறது. அவர்கள் மணிக்கணக்காக வேலை செய்கிறார்கள். 10 மணி நேரம், 12 மணி நேரம், இரவு பகல் என்று பார்க்காமல் வேலை செய்யும் பொழுது கழுத்தில் வலி வந்து விடுகிறது. அந்த கம்ப்யூட்டர் தொழிலே விடக்கூடிய நிலையிலெல்லாம் சில பேர் சென்று விடுவார்கள். தேவையில்லை. இது போன்ற ஆசனங்களை அவர்கள் அந்த உட்கார்ந்த நிலையிலேயே செய்துவிட்டால் கழுத்து ரிலாக்ஸ் ஆகிடும். மீண்டும் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். அப்படியே மெதுவாக நேராக வந்து கையை எடுத்து விடு. நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். அப்படியே இந்த பக்கமாக திரும்புங்கள். இங்கே என் பக்கமாக நன்றாக கவனிக்க வேண்டும். பின்பக்கமாக இருந்து இந்த ஆசனத்தை செய்கிறார். அனாசாயமாக காலை பிடிக்கிறார். தொடர்ச்சியாக பல காலம் பழகிய காரணத்தினால்தான் இந்த ஆசனத்தை அவரால் மிக எளிமையாக செய்ய முடிகிறது. ஆனால் நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு செய்யும், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பழகிவிடுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் தும்மல், எப்பொழுது பார்த்தாலும் ராத்திரி இருமல், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படுக்க போவது முன்னாலே கூட இந்த ஆசனத்தை 3-4 தடவை செய்யும் பொழுது நன்றாக மூச்சை இழுத்து விட வேண்டும். ஏனென்றால் நுரையீரல் விரிவடைகின்ற பொழுது மூச்சை இழுத்து விடுவோமேயானால் அந்த நுரையீரல் தங்கி இருக்கின்ற சளிகளெல்லாம் கீழே இறங்கிவிடும். அவர்களுக்கு இருமல் வராது, நைட்டில் ஆஸ்மா வராது. அதிலிருந்து விடுவிட்டு விடுவார்கள். அதுதான் உண்மை. இவைகளுக்கெல்லாம் காலமெல்லாம் பஃப் அடிப்பது, மாத்திரை மருந்துகளை போடுவது, இவைகளெல்லாம் இந்த ஆஸ்மா, பிராங்கடிஸ் போன்றவர்களுக்கு மாத்திரை போடுவது அல்சரை ஏற்படுத்தி விடுகிறது.
வயிற்றிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது என்பதை பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், நேராக திரும்புங்கள். என் அருமை பெரியோர்களே, எந்த வியாதியையும் நாம் யோகாசன பிராணாயாமங்கள் மூலமாகவும் இயற்கை உணவின் மூலமாகவும் நாம் நீக்கிக் கொள்ளலாம் என்பதுதான் எனது இந்த 70 வருட கால ஆசனத்தின் மகிமை என்பதை நான் கண்டுபிடித்திருக்கின்றேன். கேன்சரை நீக்கிவிடலாம், புற்றுநோய்களை நீக்கிவிடலாம், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கிவிடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை பெரியோர்களே, இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் அழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.